ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் கொஞ்சம் ஃபயராகவே இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்ப நல்லாவே ஃபயராகவே இருந்துச்சு. பட் இதெல்லாம் இந்த விஷயத்தை யாரெல்லாம் நோட் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள். கொஞ்சம் கூட மாறலை. ஸோ நான் கூட பார்த்தீங்கன்னா நிவின் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2% சேஞ்சஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் 0% கொஞ்சம் கூட வந்து யமுனா மேலே ஒரு சேஞ்சஸ் இல்லை. இன்றைக்கி வந்து யமுனா கால் பண்ணும்போது அவரோட ஃபோனில் நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. யமுனா காவேரி சிஸ்டர்னு தான் ஸ்டோர் பண்ணியிருக்காரு. பயப்புள்ள ஃபோனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா யமுனான்னு கூட சேஞ்ச் பண்ணல. ஸோ அது வந்து பழசில் என்ன சேவ் பண்ணியிருந்தாரோ அப்படி தான் வந்து இப்போயும் வச்சுருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் நிவின் மனசில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நமக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு ஃபோனையுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ என்னப்பா இது கொஞ்சம் கூட 2 பேருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் யமுனாக்கு இதெல்லாம் வேணும் தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்ச்சலாக பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு நிவினை அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி எபிசோடில் காவேரியுமே அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது 2வது தடவை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி நைட்டுமே இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களை நாங்கள் பண்ண தப்ப நாங்களே வந்து சரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க. காவேரி நீங்கள் எத்தனை பேருக்கு வாக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இது கண்டிப்பாக வீக்காக ஃபேன்ஸுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நான் சொல்ல போகிற அப்டேட்டு என்னன்னா, அங்கே வெண்ணிலா கிட்டே கிளம்பி போயிடுறேன்னு சொல்கிறாங்க. விஜய் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உன்னையும் யமுனாவையும் நல்லபடியாக வந்து நான் வாழ வைப்பேன். ஸோ நான் வந்து பண்ணத்தப்ப நானே வந்து சரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் வாக்கு கொடுக்குறாங்க, அங்கேயும் வாக்கு கொடுக்குறாங்க. ஆஸ் அ வீக்கா ஃபேன்ஸ் எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் பிரிய மாட்டீங்க. எங்களுக்கு அந்த ஹோப் வந்து இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் வந்துட்டு ஜஸ்ட் அதை ஷேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணேன். கமெண்ட்லேருந்து திட்ட வந்துடாதீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 சைடும் அந்த ஹோப் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த காவேரி மேலே தப்பு சொல்ல டீம் அதை எப்படி யோசிக்காமல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் எனிவேஸ் கண்டிப்பாக விக்கா வந்து சேரதான் போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம காவேரி வீட்லேருந்து நமக்கு வந்து நேற்றுக்கு தான் ஷூட்டிங் போயிருக்காங்க. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். அது ஜஸ்ட் ஒரு பிக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.